தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தையிட்டி விகாரையை இடிக்கின்ற முடிவை, இடிக்கின்ற உத்தரவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா எடுப்பாரா? அப்படி ஒரு ஓர்டர் போடுவாரா என்று கேட்டிங்கன்னு சொன்னால், இதில் சுற்றி வளைக்கிறதுக்கோ பூசி மொழுகிறதுக்கோ மறைமுகமாக சொல்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. நேரடியாக வெளிப்படையாக சொல்கிறேன், அப்படி ஒரு முடிவை கட்டசி வரைக்கும் எடுக்க மாட்டார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. அவ்வளோதான். ஒருபோதுமே அப்படியான ஒரு முடிவை அவர் எடுக்க போகிறது இல்லை. யாருக்காவது சந்தேகம் இருந்தால் தயவு செய்து எழுதி வச்சு கொள்ளுங்க. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அப்படி ஒரு முடிவை எடுக்க போகிறது இல்லை. சரி, அப்படி என்று சொன்னால் இதுக்கு என்னதான் தீர்வுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் நேற்று போட்ட காணொலியில் விரிவாக சொல்லியிருக்கிறேன். இதுக்கு எப்படி தீர்வு, எங்கேருந்து ஆரம்பிக்கணும், முதலாவது ஸ்டெப் என்ன, ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. சரி, இந்த காணொலியில் நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த தையிட்டி பிரச்சனை எப்படி அரசியல் மயமாக்கப்படுது, எப்படி இதுக்குள்ள அரசியல் ஊடுருவுது, எப்படி தீர்க்கப்பட வேண்டிய வழி இங்கே இருக்கும்போது அரசியல் இந்த பிரச்சனையை மற்ற பக்கத்தால் இழுத்து கொண்டு போய் மேலும் மேலும் சிக்கலாக்குதுன்றது தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னு சொன்னால், பொதுமக்களாகிய நாங்கள் எப்போவுமே விழிப்பாக இருக்கணும். எப்போவுமே நாங்கள் எங்களை பாதுகாக்கிற முயற்சியிலான் இருக்கணுமே தவிர ஒரு காலமுமே எந்த ஒரு அரசியல்வாதியினுடைய மோசமான அரசியலுக்குள்ளேயும் போய் சிக்கக்கூடாது. அரசியல்வாதிகள் போடுற தாளத்துக்கு நாங்கள் ஒருபோதுமே ஆடக்கூடாது. பொதுமக்களாகிய நாங்கள் எல்லாருமே எங்களுடைய மூளையை பயன்படுத்தி சுயமாக சிந்திக்கணும். அதை விளங்கப்படுத்துறதுக்காகத்தான் இந்த காணொளி. இதில் ஒரு கசப்பான உண்மை என்று சொல்ல போகிறேன். எங்களுடைய எளிய தலைமுறை கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மை. எனவே எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். அந்த மோசமான கசப்பான உண்மை என்னன்றதை தொடக்கத்திலேயே சொல்கிறேன். இப்போ தென்னிலங்கையில் அடிப்படைவாத அரசியல்வாதிகள் இருக்கிறது தானே, இனவாத அரசியல்வாதிகள், இனவாத கட்சிகள், நாட்டை பிரிக்கிறார்கள், தமிழர்களை ஒடுக்குறார்கள், சிறுபான்மையினரை ஒடுக்குறார்கள் என்று சொல்லி இந்த இனவாதிகள் இருக்கிறது தானே. இந்த இனவாதிகள் கசப்பான உண்மை என்னென்று சொன்னால், அந்த இனவாதிகள் ஒருபோதுமே இலங்கையினுடைய வரலாற்றில் தனித்து செயல்பட்டது கிடையாது. ஒருபோதுமே தனித்து செயல்பட்டது கிடையாது. அவர்கள் எப்போவுமே வடக்கு கிழக்கில் இருக்கிற எங்களுடைய தமிழ் கட்சிகள், ஏதோ ஒரு கட்சியினுடைய தலைவர் இவர்களோட சேர்ந்து தான் அவர்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள். இது இலங்கையினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அதை வரலாற்றை படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த உண்மை விளங்கும். ஒருபோதுமே அந்த இனவாதிகள் தனித்து செயல்பட்டது கிடையாது. காலங்காலமாக எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு கட்சி அவர்களுக்கு முட்டு கொடுத்து கொண்டே இருக்கும். இப்போ இலங்கையினுடைய மோசமான ஜனாதிபதிகள் என்று சொல்லி நீங்கள் ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்தந்த மோசமான ஜனாதிபதிகள் ஆட்சியில் இருந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எங்களுடைய தமிழ் தரப்பிலிருந்து யாரோ ஒரு கட்சி ஆதரவும் முட்டும் கொடுத்திருக்கும். இது மறக்க முடியாத உண்மை. அந்த ஆதரவு கொடுத்தவர்களுக்கு மக்களை பற்றி அக்கறை இல்லை, மக்கள் சாகிறத பற்றி அக்கறை இல்லை, நாட்டில் ரத்த ஆறு ஓடுறதை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை. அவர்களுக்கு தேவை பதவி, அவர்களுக்கு தேவை ஆட்சி, அவர்களுக்கு தேவை வருமானம். இவ்வளவுதான் அவர்களுடைய பிரச்சனையை தவிர மற்றபடி நாட்டில் யார் நாசமாக போனாலும் அவைக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எனவே இப்படித்தான் இலங்கையினுடைய வரலாறு காலங்காலமாக இருந்தோண்டு வருது. அப்போ இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த குரூப் எல்லாம் எங்கே போயிட்டுது என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த குரூப் அப்படியே இருக்குது. தென்னிலங்கையிலையும் இருக்குது, எங்கட பக்கத்திலையும் இருக்குது. அப்போ இப்போவும் அந்த குரூப்ஸ் சேர்ந்து செயல்படுதான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நிச்சயமாக சேர்ந்து செயல்படுது. தென்னிலங்கையில் இருக்கிற அந்த குரூப்ஸுக்கும் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற இந்த குரூப்ஸுக்கும் இடையில பயங்கர தொடர்பு இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, மச்சான் நீ அங்கே அடி மச்சான், நான் இங்கே பார்த்துக்கொள்கிறேன், மச்சான் நீ அங்கே அந்த வயனை கொடு, நாங்கள் இங்கே இதை செய்கிறோம்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி நாட்டை நாசமாக்குறது, இனங்களை பிரிக்கிறது, மோசமான முறையில் ஆட்சியை கைப்பற்றது, அதுக்கு பிறகு லஞ்ச ஊழல் செய்து தங்களுடைய குடும்பங்களையும் தங்களையும் வளப்படுத்தி கொள்வது. இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த ரெண்டு குரூப்பும் சேர்ந்து என்ன திட்டம் போடுது, என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்ய போகுது, எப்படி பொதுமக்களாகிய எங்களோட கழுத்தை கடிக்க போகுது, எப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்க போகுது, இதை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். நாங்கள் தெரிஞ்சு கொள்ளாமல் விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் எங்களுடைய தலையில் கட்டாயம் மிளகாய் அரைப்பினம் எங்களுடைய வாழ்க்கை நாசமாக போகும். எனவே அன்பான பொதுமக்களே, எங்களுக்கு அரசியல்வாதிகளை பற்றி என்ன அக்கறை? அவையில் கேடு கேட்டால் எங்களுக்கு என்ன? தானே, நாங்கள் எங்களை பாதுகாக்கணும், நாங்கள் நிம்மதியாக இருக்கணும், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். இதுதான் முக்கியமே தவிர நாங்கள் அரசியல்வாதிகளோட தாளத்துக்கு எடுபட்டோம் என்று சொன்னால், அவர்களுக்கு பின்னால் போனோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை அப்படியே போயிடும். சரி, இந்த குரூப் நான் சொன்ன இந்த இனவாத குரூப் இருக்கு தானே, இப்போ கை வச்சுக்கிற இடம் தையிட்டியில் கை வச்சிருக்கணும். தையிட்டி பிரச்சனையை இழுத்து பூதாகரமாக்கி அங்கேயும் இங்கேயும் கொண்டு அழைச்சு அந்த பிரச்சனையை ஊதி பெருப்பிக்க போயினோம். இதுதான் அடுத்த கட்டமாக
நடக்க போகுது, இதுக்கான வேலை திட்டங்களை வந்து வடக்கு கிழக்கில் எங்களுடைய தமிழ் கட்சிகள் கச்சிதமாக நிறைவேற்றும் போது அதுக்குரிய மற்ற பிளான் இருக்கு தானே, இது பிளான் ஏ, அது பிளான் பி. அங்கே இருக்கிற இனவாத கட்சிகள் வந்து அதை வந்து வேறு விதத்தில் செயல்படுத்தும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொன்னால் அந்த இனவாதிகளும் எங்கட இந்த குரூப்பும் சேர்ந்து ஆட்சியை பிடிக்கிற முயற்சியில் ஈடுபடும். இதை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தப்படும். இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால் தையிட்டில் இருக்கிற மக்களுக்கு, அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், அந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படணும். அதுக்கான வழிமுறைகள் என்னன்றது வேறொரு பக்கம் கிடக்குது. அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலியில் அலசிட்டோம். ஆனால் இந்த அரசியல்வாதிகள் இதுக்குள்ள பூந்து இந்த பிரச்சனையை வந்து பெருப்பிச்சு தென்னிலங்கையில் இருக்கிற மோசமான இனவாத கட்சிகளுக்கு வந்து ஏதாவது 4 பாயிண்ட்ஸை கொடுக்கணுன்றதுக்காக செயல்படுறதை வந்து எந்த வகையிலையும் பொதுமக்களாகிய நாங்கள் வந்து அனுமதிக்க கூடாது. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சொல்றார், தையிட்டி விகாரை வந்து இடிக்கப்படணும் என்று சொல்லி. அவ்வளவுதான், ஒரே ஒரு வசனம், இடிக்கப்படணும். எப்படி இடிக்கப்படணும், ஏன் இடிக்கப்படணும், யாரால் இடிக்கப்படணும், எப்போ எந்த திகதியில் இடிக்கப்படணும், ஒரு விதமான ஐடியாவும் அவருக்கு கிடையாது. அவர் அதை பற்றி வாயே திறக்கல. சரி, செல்வம் அடைக்கலநாதன் இன்றைக்கு சொல்லியிருக்கார் தையிட்டி விகாரை வந்து இடிக்கப்படணும் என்று சொல்லி. எப்படி இடிக்கணும், யார் இடிக்கிறது, எப்போ இடிக்கிறது, எதை பற்றின எந்த விவரமும் அவருக்கு இல்லை. யாருமே அதை பற்றி கேள்வி கேட்கவும் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் விளங்கல, இந்த அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சொல்லும் போது ஏன் முன்னுக்கு இருக்கிற ஊடகவியலாளர்கள் எந்த கேள்வியும் கேட்கிறேன். அடுத்த கேள்வி ஏன் கேட்கிறேன், ஐயா இடிக்கணும் என்று சொல்றீங்களே, யார் இடிக்கிறது, எப்போ இடிக்கிறது, எப்படி இடிக்கிறது, சட்டத்தால் இடிக்கிறதா, பொதுமக்கள் இடிக்கிறதா, என்ன ஏது, இதை பற்றி உங்களுடைய திட்டம் என்ன, இதுக்கான படிமுறைகள் என்ன, என்ன பிளான் வச்சுக்கிறீங்க, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன், அப்போ பொதுமக்களுக்கு அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு உதவியாக இருக்குந்தானே என்று சொல்லி கேட்கணும். ஆனால் கேட்கிறதே இல்லை, வாய் திறக்கிறதே இல்லை. ஏன் திறக்கிறீர்கள் சொல்லி எனக்கு உண்மை சத்தியமாக விளங்கவே இல்லை. அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வரும்போது சொல்லிப்போட்ட வெறினம் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் ஒரு ஆள் கேட்கணும், 2வது கேள்வி கேட்கப்படாது. அப்படி சொல்லி போட்டு வெறினமா, அல்லது நீங்கள் 2வது கேள்வி கேட்டால் அவங்கள பார்த்து கோவிக்கணுமா, அடுத்த முறை வந்து முகத்தை இழுத்து கொண்டு தெரியணுமா, எனக்கு உண்மையாக விளங்கவே இல்லை. சரி, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். இப்போ ஸ்ரீதரனும் சொல்லி போட்டார், செல்வம் அடைக்கலநாதனும் சொல்லி போட்டார், மற்ற ஆக்களும் சொல்லி கொண்டிருக்கணும் விகாரை இடிக்கப்படணும் சொல்லி. நாளைக்கு இந்த விகாரை இடிப்பால் ஏதாவது பிரச்சனை வந்தா, நாட்டில் வந்து கலவரங்கள் ஏற்பட்டா பாதிக்கப்பட போறது யார்? செல்வம் அடைக்கலநாதன் பாதிக்கப்படுவாரா? அவருடைய குடும்பம் பாதிக்கப்படுமா? அவருடைய பிஸ்னஸ் இருக்கு தானே, அது பாதிக்கப்படுமா? இல்லை. ஸ்ரீதரன் பாதிக்கப்படுவாரா? அவருடைய குடும்பம் பாதிக்கப்படுமா? அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் அடிபடுமா? இல்லை. மொத்தத்தில் வந்து அரசியல்வாதிகள் பாதிக்கப்படுவினுமா? கிடையவே கிடையாது. அவர்களுடைய பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடம் போய் கொண்டான் இருப்பினும், பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களை படித்து கொண்டான் இருப்பினும், அவையில் வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துதான் இருப்பினும், அவர்களுடைய பங்களா வீடுகளில் எந்த விதமான சேதமும் வராது. அவர்கள் வச்சுக்கிற கார்களில் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அவர்கள் வச்சுக்கிற நவீன ஃபோன்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆக மொத்தத்தில் வந்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அடி வாங்குறதும், மிதி வாங்குறதும், தலகளா தொங்குறதும், ஜெயிலுக்கு போய் கிடக்கிறதும் ஏழை எளிய அப்பாவி மக்களுடைய பிள்ளைகள். இதுதான் கசப்பான மறக்க முடியாத உண்மை. எனவே தையிட்டி விகாரைக்கு வந்து தீர்வு காணப்பட வேண்டியது எங்களுக்கு அவசியம். எங்களுக்கு இதுதான் தீர்வு எங்களுக்கு தெரியுது. ஆனால் அரசியல்வாதிகள் எந்த விதமான திட்டமும் இல்லாமல், எந்த விதமான நோக்கமும் இல்லாமல், தங்களுடைய அரசியல் ஒன்றே நோக்கம், அதுவும் தென்னிலங்கையில் இருக்கிற மோசமான அரசியல்வாதிகளுக்கு சாமரம் வீசணும், அவர்களோட சேர்ந்து ஆட்சியை பிடிக்கணும் என்று சொல்லி அந்த ஒரே காரணத்துக்காக இப்ப வந்து இதை அரசியலாக்கினம். ஏன் சொல்லுங்க அப்போ இதை வந்து அரசியலாக்கினம்? இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் சுருக்கமாக சொல்ல போனால் இந்த வெள்ள வட்டி கள்ளர் வந்து ஏன் இப்போ இப்படி செயல்படணும் சொல்லுங்க அப்போ. ஏன் செயற்படணும் என்று சொன்னால் இவர்களுடைய மூதாதையர்கள் இருக்கிறது தானே, இவர்களுடைய முன்னோர்கள், அவர்களும் இவர்களை வெண்ட வெள்ள வட்டி பச்சை கள்ளர். சரியா? அவர்களுடைய கதையொன்று சொல்றேன், சுருக்கமாக ஒரு கதையொன்று சொல்றேன். அதை விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த கள்ளர் எப்படிப்பட்ட கள்ளர் என்றதை உங்களால் விளங்கி கொள்ள முடியும். எங்களுடைய இளைய தலைமுறை வந்து குறிப்பாக வந்து 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த இளைய தலைமுறை வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். 1980ஆம் ஆண்டுக்கு முதல் இதே மாதிரி வெள்ளவட்டி கள்ளர் நிறைய பேர் இருந்தவையாம். இந்த வெள்ளவட்டி கள்ளருக்கு எல்லாருக்குமே வந்து தென்னிலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகளோட, அங்க இருக்கிற கட்சிகளோட நல்ல நெருக்கமான தொடர்பு. இந்த வெள்ளவட்டி கள்ளர் எல்லாமே வந்து தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய குடும்பத்தை வந்து நல்ல வடிவாக வளப்படுத்தி கொண்டு, நல்ல ஆடம்பரமான வீடுகள், சொத்து பத்துக்கள் எல்லாம் சேகரித்து கொண்டு, தங்களுடைய பிள்ளைகளை வந்து ஹவார்ட் யூனிவர்சிட்டியிலையும், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலையும், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலையும் படிக்க வச்சுக்கொண்டு, தங்களுடைய குடும்பம் எல்லாத்தையும் வந்து நல்ல வடிவாக செட்டில் பண்ணி வச்சுக்கொண்டு வடக்கு கிழக்கில் வந்து மேடையில் முழங்குறதாம். இந்த நாட்டில் வந்து ரத்த ஆறு ஓடும், இளைஞர்கள் ஆயுதம் தூக்குவார்கள், இளைஞர்கள் ஆயுதம் தூக்குறதை தவிர வேற வழி இல்லை, இலங்கை அரசாங்கத்துக்கு திருப்பி அடிக்கிறத தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை, அதோட எங்களுடைய துரோகிகள் வந்து ஒழிக்கப்படணும் என்று சொல்லி. துரோகிகள் என்று சொன்னா யார் என்று சொன்னா, இந்த அரசியல் கட்சிக்கு ஒரு போட்டி அரசியல் கட்சி இருக்குன்னு தானே, அந்த அரசியல் கட்சி தான் துரோகி. அந்த அரசியல் கட்சிக்கு யார் துரோகி என்றால் இவர்கள் தான் துரோகி. இப்ப துரோகி என்ற சொல் வந்து எங்கள் மத்தியில் வந்து பயங்கர பாப்புலர், எல்லாருமே அதை பயன்படுத்தி கொண்டு வரோம். ஆனால் இந்த துரோகி
துரோகி என்ற சொல்ல வந்து முதலாக உச்சரித்தது இந்த வெள்ளவட்டி கள்ளர் தானாம், மேடையில் சொல்றதாம். இப்போ ஒரு அரசியல்வாதியை பிடிக்கல என்று சொன்னா உடனே சொல்றது அவர் ஒரு துரோகி, துரோகி எனப்படுவர் வந்து ஒழிக்கப்படணும், துரோகி எனப்படுவர் வந்து அழிக்கப்படணும் சொல்லி மேடையில் முழங்குவினமாம். அதாவது வந்து இளைஞர்களை வந்து முறுக்கேற்றுற மாதிரி உசுப்பேற்றுற மாதிரி பயங்கரமா மேடையில் அட்டிச்சு மின்னி முழங்குவினமாம் அந்த கால வெள்ளவட்டி கள்ளர்கள். இவர்களுடைய இந்த மேடை பேச்சை, அதுக்கு பின்னால் இருக்கிற விஷமத்தனமான அரசியல் என்னன்றதை விளங்கிக் கொள்ளாத எங்களுடைய அந்த கால எளிய தலைமுறை, அதாவது எங்களுடைய மாமாக்களும் எங்களுடைய சித்தப்பாக்களும் எங்களுடைய அக்காக்களும் சித்திமாரும் அத்தமாரும் இவை எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கணும், ஆயுதம் தூக்கணும், நாட்டில் வந்து ஆயுத போராட்டத்தை கொண்டு வரணும், அப்பதான் இந்த நாடு வந்து விடுதலை அடையும் என்று சொல்லி இவர்களுடைய கதையை நம்பி இவர்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு இவர்களுடைய பேச்சால வந்து ஈர்க்கப்பட்டு கையில ஆயுதங்களை தூக்கி மோதல்களை ஆரம்பிக்கணும், போலீஸ் ஸ்டேஷனை அடிக்கணும். இவர்கள் துரோகி என்று சொன்னார்கள் தானே, அந்த துரோகிகளை வந்து ஒழிக்க ஆரம்பிக்கணும். துரோகிகள் எனப்படுவோர் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் சொல்லி இவர்கள் தான் மேடையில் முழங்கினது. அப்ப என்ன செய்யணும், துரோகிகளை வந்து அழிக்க ஆரம்பிக்கணும். அவையில் அப்படி ஒரு ஆயுதத்தை கையில தூக்கி அழிக்க ஆரம்பிச்சோன்னே இந்த வெள்ளவட்டி கும்பல் கதையை பிரட்டி விட்டுட்டுது, அப்படியே தலைகளை பிரட்டி போட்டுது. என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, அடே நாங்கள் சும்மா மேடையில் சொன்னா நீங்கள் இந்த ஆயுதத்தை தூக்கி நீங்கள் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, சிறு பிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது, நீங்களே அவசரப்படுறீங்கன்னு சொல்லி கதையை மற்ற மாதிரி பிரட்டி போட்டுனவாம். அப்ப தென்னிலங்கையில் இருக்கிறவே இந்த பார்ட்னர்ஸ் இருக்கிறது தானே மற்ற இனவாதிகள், அவங்க கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க போல இருக்குது, என்னடாப்பா நீங்கள் உங்களுடைய இளைஞர்களை வந்து உசுப்பேத்தி ஆயுதத்தை தூக்க வச்சுட்டீங்கள், இது எங்கேயோ போப்பதுன்னு இவியல் பதறி துடிச்சு தங்களோட பதவிக்கு பிரச்சனை வந்துடும், தங்களுக்கு தென்னிலங்கை நண்பர்களோட பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரியான காரணங்களால எங்கட இளைஞர்கள் மத்தியில் வந்து சொல்ல ஆரம்பிச்சினோம், சீ நீங்கள் ஆயுதம் தூக்கினது வந்து சரியான பிள்ளை, சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது, இதெல்லாம் தப்பு, நாங்கள் அரசியல் ரீதியாக பேசித்தான் முடிவெடுக்கணும் என்று சொல்லி உடனே கொழும்புக்கும் வெளிநாட்டுக்கும் அங்கேயும் இங்கேயும் ஓடி தப்பிட்டாங்க. அதோட ஆயுத போராட்டத்துக்கு தார்மீக ரீதியாக அரசியல் ரீதியாக ஆதரவு கொடுத்திருக்க வேண்டிய நிறைய வெள்ளவட்டி கள்ளர்கள் அதிலிருந்து ஒதுங்கி போய் சிங்களாக்களோட சேர்ந்துட்டாங்க. இது எங்களுடைய ஆயுத போராட்டத்துக்கு ஆரம்ப காலத்தில் வந்த ஒரு பின்னடைவு. ஏன்னு சொன்னா அரசியல் ரீதியான சப்போர்ட் இல்லை. யார் உசுப்பேத்தினீங்களோ, யார் மேடையில் மின்னி முழங்கினீங்களோ அவ்வளோ பேரும் அப்படியே கதையை பிரட்டி போட்டு எஸ்கேப் ஆயிட்டீங்க. அதுக்கு பிறகுதான் ஆயுதம் தூக்கின எங்கட மாமாமாரும் எங்கட சித்தப்பாமாரும் முடிவெடுக்கணும், இவர்களையும் அழிக்கணும், இவர்கள் துரோகிகள் என்று சொல்லி அவர்களும் துரோகிகளாக அடையாளம் காணப்பட்டார்கள். இதுதான் வரலாறு. அந்த வெள்ளவட்டி கள்ளர் பரம்பரையில் வந்த குரூப் தான் அவர்களுடைய சீடர்கள், அவர்களுடைய வாரிசுகள் தான் இப்ப இருக்கிற வெள்ளவட்டி கள்ளர். ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி இளைஞர்களை உசுப்பேத்தி வாங்க இடிப்பம் என்று சொல்லி உசுப்பேத்தி போட்டு இவர்கள் போய் ஓடி போகின்றார்கள். இதுக்கு வந்து எங்களுடைய இளைஞர் யுவதிகள் ஈடுபட்டு இந்த உணர்ச்சியில் ஈடுபட்டு ஏதாவது தப்பு தவறு செய்வார்கள் என்று சொல்லி நெஞ்சு பக்கு இருக்குது. உண்மைதான், பயமா இருக்குது. ஏதாவது தப்பு தவறா நடந்துருமோ, இளைஞர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ, எங்களுடைய அப்பாவி மக்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு வந்துருமோ, அவர்களுடைய உடம்புல வந்து கீறல் விழுந்துருமோன்னு சொல்லி பயமா இருக்குது. ஏன்னு சொன்னா உசுப்பேத்துற எந்த ஒரு அரசியல்வாதியும் எந்த ஒரு வெள்ளவட்டி கள்ளரும் வந்து ஒரு காலமுமே அங்க நேரடியாக போய் களத்தில் இறங்க போறதில்லை. அவர்களுடைய பிள்ளைகள் வந்து களத்தில் இறங்க போறதில்லை. அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து நல்ல சேஃப். அவர்கள் லண்டன்ல இருக்கணும், ஆஸ்திரேலியாவில் இருக்கணும், கனடாவில் இருக்கணும், வேற நாடுகளில் இருக்கணும். ஆனா எங்களுடைய அப்பாவி மக்களுடைய பிள்ளைகள் போய் இதுல சிக்கிப்பட போகிறார்கள். இதுதான் நடக்க போகுது. தென்னிலங்கையில் இருக்கிற இனவாதம் பிடிச்ச மோசமான அரசியல்வாதிகளுக்கு என்ன தேவை? அவர்கள் வந்து ஆட்சியை பிடிக்கணும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வந்து பிரஷர் கொடுக்கணும். அவரை வந்து எப்படியாவது ஆட்சியிலிருந்து அகற்றணும். ஏன்னு சொன்னா போற போக்க பார்த்தா இவர்களால் ஜனாதிபதியாக வரவே முடியாது. சஜித் பிரேமதாசாவால் ஜனாதிபதியாக வரவே முடியாது. போற போக்கு அப்படி இருக்குது. நாட்டினுடைய வளர்ச்சி வந்து அப்படி போய்கொண்டிருக்குது. எனவே ஏதாவது பிள பிடிக்கணும், ஏதாவது கிண்டோணும், இனவாதத்தை கிண்டோணும், ஏதாவது பிரச்சனையை உருவாக்கணும் என்றதுக்காக அங்க போடப்பட்ட திட்டத்தினுடைய ஒரு கட்டம் தான் இப்ப தையிட்டி விகாரைக்குள்ள வந்து இவ்வளவு அரசியல் கட்சிகளும் வந்து அந்த செத்த மாட்டுல மொச்ச மாதிரி வந்து மொச்சதுக்கு காரணம். ஏன்னு சொன்னா போன கிழமை வந்து கொழும்புல பாராளுமன்றத்தில் ஒரு கூட்டம் நடந்தது தான், எதிர்கட்சிகளோட கூட்டம். அங்க என்னென்ன முடிவுகள் எடுத்தாங்களோ தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவையில் வந்து இப்போ வந்து மொச்சு கொண்டிருக்கணும். அவைகளுக்கு உடம்புல கீறல் விழுமா? இல்லை. அவையின் பிள்ளைகளுக்கு அடி விழுமா? இல்லை. அவையின் குடும்பத்துக்கு ஏதாவது பாதிப்பா? இல்லை. பாதிக்கப்படுறது முழுக்க எங்களுடைய அப்பாவி மக்கள் தான். உண்மையிலே வந்து அந்த தையட்டி விகார பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி குடும்பங்களுக்கு தானே, அந்த குடும்பங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கிறதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமா? இல்லவே இல்லை. அந்த குடும்பத்துக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கிறதான் இவர்களுடைய நோக்கமா? இல்லவே இல்லை. அதை வச்சுக்கொண்டு அரசியல் செய்யணும். அதை வச்சுக்கொண்டு அரசியல் செய்து தென்னிலங்கையில் இருக்கிற இவர்களுடைய எஜமானர்களுக்கு வந்து விசுவாசம் காட்டணும். அதை அவர்கள் அங்க கிண்டோணும், இவியல் இஞ்ச கிண்டோணும். ரெண்டு தரப்பும் சேர்ந்து கிண்டி அனுரகுமார திசாநாயக்காவை வீட்டுக்கு அனுப்பி இவர்கள் ஆட்சியை பிடிக்கணும். ஆட்சியை பிடிச்சு மறுபடியும் லஞ்சம், ஊழல், முறைகேடுகள், ஆடம்பரங்கள், வீண் செலவுகள், பார் லைசன்ஸுகள், அது இதன்று சொல்லி நாட்டை வந்து நாசமாக்கணும். இதுதான் மாஸ்டர் பிளான். இந்த மாஸ்டர் பிளான் குரூப் வந்து என்ன செய்திருக்குன்னு சொன்னா இப்ப தையிட்டில போய் கை வச்சிருக்குது. எனவே அன்பான
அன்பான மக்களே, எங்களுக்கு தேவை நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை. எங்களுக்கு அந்த தையடி பிரச்சனை தீர்க்கப்படணும். அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கணும். அதுக்கான வழிமுறைகள் இங்கே இருக்கும்போது இந்த மோசமான அரசியல் கும்பல் அதுக்குள்ள கையை வச்சு இதை கிண்டி கிளறி பரவலாக்கி அந்த சொல்லுவாங்க ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறேன்னு சொல்லி அதைத்தான் இப்போ அரசியல் கட்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்குது. எனவே அன்பான பொதுமக்களே, நாங்கள் தயவு செய்து விழிப்போடு இருக்கணும். அது மிக மிக அவசியம்.